ஒரு கப் மைதா இருந்தால் 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ரூபா பால்கோவா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. 3 பொருட்கள் இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். சிம்பிளான ரெசிபி. செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் நெய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் மைதாவும் மெஷர் பண்ணணும். நெய், மைதா, சுகர் எல்லாமே ஒரே கப் யூஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுங்கள். இப்போ மைதா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. லோ ஃப்ளேம் வச்சுட்டே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தண்ணி ஆகிடும். பாருங்கள், இப்படி ஆகணும். இதை நான் ஒரு 5 நிமிஷமாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்ல வாசனை வர ஆரம்பித்தாச்சு. கலரும் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா ஆறணும். பாருங்கள், இதே போல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு இதில் நம்ம முன்னாடியே பொடி பண்ணோம்ல சுகர், அதை சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. பேட்ச் வைஸில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக சுகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சுகர் இருக்குது, அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்க்குறப்ப பேட்ச் வைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ ரெடியாக இருக்குது. 3 பொருட்கள் வச்சு பர்ஃபியோட மிக்சர் ரெடியாக இருக்குது. இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணதை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் இதை நல்லா ஆறின பிறகு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர் பேப்பர் இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் பர்ஃபியை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்துருக்க ட்ரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கனால பாதி மாத்திரம் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிடும். நீங்கள் ட்ரே இல்லைன்னா பரவாயில்லைங்க, பிளேட்டில் கூட ஊற்றி பர்ஃபி செஞ்சுக்கலாம். பிளேட்டோ இல்லை டிஃபன் பாக்ஸ், ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த பர்ஃபியை செஞ்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ ரொம்ப ஈஸியாக கட் பண்ண வரும். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஒரே ஒரு கப் மைதா இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 80s 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ரூபா பால்கோவா. இந்த ரூபா பால்கோவா பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன். உடைக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இன்றைக்கே செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.